ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். விதி போல் ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலைகளும் வேணும் என்று நம்ம தெய்வம் வந்து ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியத்தை சொல்லும்போது எனக்கு 2 கதை ஞாபகம் வந்து அந்த 2 கதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ஊர்ல செல்வம் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவரோட தொழில் வந்து பிச்சை எடுக்கிறது தான். அவர் அந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்து ஒரு சாமியார் வந்து போனாரா. அந்த செல்வம் என்ன பண்ணாலும் போயிட்டு சாமியார் கிட்ட கேட்டாராம், சாமியாரி என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணுமா, இல்லை எல்லாம் என் தலைவிதி இதானா, என் வாழ்க்கையை என்னால் மாற்றவே முடியாதா, இதான் என் விதியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த சாமியார் சொன்னானா, ஆமாப்பா இதான் உன்னோட விதி, நீ பிச்சை தான் எடுக்கணும், ஆனா உன் விதியை மாற்றணும்னா நீ போய் சிவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதான். அப்ப செல்வம் சொன்னாரா, என்னது சிவனை போய் பார்க்கணுமா, அவரை எப்படி போய் பார்க்கறது, எனக்கு எப்படி தெரியும் அவரை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த சாமியார் எப்படி சிவனை போய் பார்க்கறதுன்ற வழியை வந்து அவர் சொன்னாராம். சொல்லிட்டு அந்த சாமியார் போயிட்டாராம். அதுக்கப்புறம் செல்வத்துக்கு ரொம்ப ஆர்வம் வச்சு, நம்ம எப்படியாச்சும் போயிட்டு சிவனை பார்த்து நம்ம தலைவிதி நம்ம மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாராம். கிளம்பிட்டு போன வழியிலே பார்த்தா ஏதாவது ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சரி இதுக்கு மேலே நம்ம போகலாம், நம்ம ஓய்வெட்டு நாளைக்கு காலையில நம்ம மறுபடியும் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய செல்வந்தர் வீடு இருந்துதான். பார்த்தா அந்த செல்வந்தர் வீடு முன்னாடியே ஒரு பெரிய திண்ணை மாதிரி இருந்தா, சரி நம்ம இங்க ஓய்வெட்டு நாளைக்கு காலையில போய்க்கலாம்னு சொல்லி இந்த செல்வந்தர் வீட்டை அவர் போயிட்டு தட்டினாரா. தட்டிட்டு இந்த மாதிரி கேட்டாராம், நான் வந்து இந்த மாதிரி இந்த திண்ணையில மட்டும் எனக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அப்போ சொன்னாரா, சரிப்பா நீங்க ஓய்வுலாம் எடுத்துக்கோ, பிரச்சனைனா நீ எங்க போற அப்படின்னு கேட்டாரா. அப்போ சொன்னாலும் இல்லை நான் வந்து சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அப்போ அந்த செல்வந்தர் சொன்னாரா, என்னது சிவனை பார்க்க போறியா, அப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமேப்பா அப்படின்னு சொன்னாரா. அப்போ செல்வன் கிட்ட என்ன உதவி சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னாரா. அப்போ அந்த செல்வந்தர் சொன்னாரா, எனக்கு வந்து ஒரு மகள் இருக்கா, அவ வந்து பிறவிலேருந்து ஊமை, அவ வந்து எப்போ பேசுவான்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கொஞ்சம் கேட்குறியாப்பா அப்படின்னு சொன்னாரா. அவரும் சரிங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த தீனியில ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் கழித்து அவரும் புறப்பட்டாங்க. அப்படி போயிட்டே இருக்க வழியில பார்த்தா ஒரு பெரிய மலை வந்துச்சு. அவருக்கு பார்த்த உடனே பயம் ஆயிடுச்சான், இன்னும் இவ்வளவு பெரிய மலை இருக்கு, நம்ம எப்படி இதை தாண்டி போய் சிவனை பாக்குறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த வழியா ஒரு மந்திரவாதி வந்தாரா, ஒரு கையில அந்த மந்திர கோட்டில் ஒரு மந்திரவாதி வந்தாரா. அப்ப வந்து முடிச்சுட்டு இருந்ததை பார்த்து அந்த மந்திரவாதி வந்து, என்னப்பா ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்க, எங்க போனோம் அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா. இல்ல நான் வந்து இந்த மலையை தாண்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஏதோ அந்த மலையை தாண்டணுமா, சரி எனக்கு சரி நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா நீ எங்க போறப்பா அப்படின்னு கேட்டாரா. அப்போ அவர் சொன்னாரா, நான் வந்து சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. என்னது சிவனை பார்க்க போறியா, சரி நான் உனக்கு இந்த மலையை தாண்ட வந்து உனக்கு உதவி பண்றேன், ஆனா நீயும் எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னு கேட்டாரா. அப்புறம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரா. அது என்னன்னா வந்து நானும் 50 வருஷமா இங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு முத்தியே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எப்போ முத்தி கிடைக்கும்னு சொல்லி சிவன் கிட்ட கேட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொன்னாரா. அவரும் சரின்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் அவர் அந்த மந்திர கோலை வச்சு செல்வம்மா வந்து அந்த மலையை வந்து அவர் தாண்ட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மலையையும் தாண்டிட்டாரா. தாண்டினதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் போயிட்டு இருந்தாராம். போற வழியில இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஆறு வந்துருச்சான். அந்த ஆறை தாண்டினாதான் அவரால் வந்து சிவனையே பார்க்க முடியுமா. அப்ப என்னாச்சா, என்ன இவ்வளவு பெரிய ஆறா இருக்கு, நம்ம எப்படி போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆமை வந்துதான், ரொம்ப பெரிய ஆமை. அந்த ஆமை வந்துட்டு, என்ன நீ இந்த ஆறை தாண்டணுமா, சீக்கிரமா நான் உனக்கு உதவி பண்றேன், என் மேல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப வந்து செல்வமும் அது மேல ஏறிட்டாங்க. போயிட்டு இருக்கும் போது, ஆமா எங்க போற இவ்வளவு பெரிய ஆறை தாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ சொன்னாலும் நான் சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓ சிவனையா பார்க்க போற, அப்ப எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றியா அப்படின்னு கேட்டுச்சா. அவர் சொன்னாலும் உனக்கும் உதவி சொல்லு பண்றேன் அப்படின்னு சொன்னதான். எனக்கு வந்து பறக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, சிவன் கிட்ட நான் என்ன பண்ணா பறக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிச்சாங்க. சரி நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவரும் அந்த ஆறை தாண்டி கடைசியா சிவனை பார்த்துட்டாராம். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா சிவனை பார்த்துட்ட உடனே. அப்ப சிவனை வந்து இவர்கிட்ட கேட்டாரா, சொல்லுப்பா என்ன பார்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கே, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்ம செல்வமுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. அப்போ வந்து சிவன் சொன்னாரா, ஆனா நீ என்கிட்ட 3 விஷயம் அப்பா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ செல்வமுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சா. நமக்கே ஒரு ஆசை இருக்கு, அதை தாண்டி நமக்கு உதவி பண்ணவங்களுக்கும் 3 ஆசை இருக்கு. அப்போ என்னோட ஆசையை நான் எப்படி கேட்கறது அப்படின்னு நினைச்சாரா. ஆனா வந்து அவங்களாலதான் நம்ம சிவனையே பார்க்க வந்தோம், நம்ம அவங்களோட ஆசையை கேட்டுடலாம்னு சொல்லி அந்த 3 ஆசையை கேட்டுட்டாரா. கேட்டு அதுக்கும் வந்து சிவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்புறம் வந்தானா. வர வழியில பார்த்தா அந்த ஆமை கேட்டுதான், நீ கேட்டியா சிவன் கிட்டேன்னு கேட்டுச்சான். அவரும் சொன்னாரா, நீ வந்து உன்னோட அந்த ஓடையை வந்து நீ எடுத்துட்டீங்க
ஊதினா வந்து உன்னால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அவர் சொன்னாரா. அப்ப வந்து அந்த ஆமை என்ன பண்ணுச்சா, உடனே அவர் அந்த ஓடையை எடுத்து கொடுத்துட்டு அது போயிடுச்சான். அந்த ஓடையை திருப்பி பார்த்தா அதுக்குள்ள முத்து சிப்பி பவளம் அதெல்லாம் அந்த இங்க வந்து ஒட்டிட்டு இருந்தா. அவரும் அதை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாராம். வந்துட்டு இருக்கும் போது வந்து அந்த மந்திரவாதி அங்க கேட்டாரா, என்ன நான் என்ன பண்ணா முத்தியடி முடியும் கேட்டியாப்பா சிவன் கிட்டன்னு சொல்லிட்டு கேட்டாரா. அவர் சொன்னா, நீங்க எப்போ உங்க மந்திரக்குள்ள நீங்க விட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அப்புறம் என்ன பண்ணா மந்திரக்குள்ள செல்வம் கையில கொடுத்துட்டு ஓடி போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா, அந்த மந்திரிக்கோளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரா. அப்ப செல்வந்தரும் கேட்டாரா, என்னப்பா என் பொண்ணு எப்ப பேசுவா அப்படின்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அப்ப வந்து அவர் சொன்னாரா, உங்க பொண்ணு எப்போ உங்க பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச பையனை வந்து எப்போ பாக்குறாங்களோ அப்பதான் வந்து அவங்க பொண்ணு வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்களா, அப்பா இவர்தான் நேற்று வந்து நம்ம திண்ணில வந்து ஓய்வெடுத்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். இத்தனை வருஷம் பேசாத நம்ம பொண்ணு இப்ப பேசிட்டாளே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் வந்து இவர்தான் சொல்லி செல்வமுக்கும் அவங்க பொண்ணுக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உறவுகளே, இப்ப வந்து நமக்கு வந்து இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப வந்து அவருக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை, அதாவது அவர் சொன்னதுனால நம்ம போயிட்டு சிவனை போய் பார்க்கணுன்ற அவர் நம்பிக்கை வச்சு அவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் விடாமுயற்சி. அவருக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது. மலையை தாண்டி போனோம், ஆறை தாண்டி போனோம். அவர் நினைச்சிருந்தா சரி பரவாயில்ல போயிட்டு இருக்கலாம். ஆனா அவர் போக அவர் விடாமுயற்சியால சிவனையே போய் பார்த்தாரு. அதனால அவருக்கு என்ன கிடைச்சது, அவருக்கு வந்து அவர் கேட்டது ஒரு ஆசை, எனக்கு தலைவிதி மாத்திரம். ஆனா இப்ப வந்து அவருக்கு ஒரு கல்யாணமும் ஆயிடுச்சு, அப்புறம் பணக்காரரும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சக்தியும் வந்துச்சு அந்த மந்திர கோலினால. இப்ப வந்து இப்போ ஒரு வாக்கியம் சொல்றேன். நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்குக்கு இணங்கி சரியாது நடந்தால் நாம் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அறிவிக்காதது பலவும் தரப்பெறும் தானாக விடுத்து வந்து நிற்கும். அவளுக்கு வந்து என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச திருவாய். இப்ப இதனால வந்து அவரு கேட்டது அவர் ஒரு ஆசைதான் கேட்டிருப்பாரு. ஆனா வந்து அவரு அவங்களுக்காக கேட்டதுனால அவருக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அவர் நினைச்சு பார்க்காத அந்த 3 விஷயமும் அவருக்கு நடந்தது. இதுதாங்க அது முதல் கேட்காமே வந்து நம்ம தெய்வம் வந்து செஞ்சிருக்காங்க. நம்ம அப்பாவுக்கு தெரியவங்கல்ல குழந்தைக்கு எது வேணும்னு சொல்லிட்டு அது மாதிரி தானே நம்ம தெய்வம். இப்ப நான் வந்து 2வது கதை சொல்றேன். 2வது கதை வந்து என்னன்னா, ஒரு குரு சிஷ்யர் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தாங்களா. அப்புறம் அதே மாதிரி இரவாயிடுச்சா. அப்புறம் ஒரு மரத்துக்கடியில படுத்து ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் காலையில அதே மாதிரி ஒரு ஆறுல போய் அவங்களும் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது குருக்கு வந்து திடீர்னு வந்து சூரிய பகவான் வந்து காட்சி கொடுத்து அவர் வந்து சொன்னாரா, உங்களோட வணக்கத்தை நான் ஏத்துக்கிறேன் குருவே, ஆனா வந்து உங்களோட சிஷ்யருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ வந்து குரு கேட்டா என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து இன்னைக்கு வந்து உங்க சிஸ்டரை வந்து ஒரு பாம்பு வந்து தீண்டி அப்படியே செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ வந்து குருக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு குரு பகவான் வந்து வரைஞ்சிட்டாரா. அப்போ வந்து குருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சா, நம்ம மேல நமக்கு உண்மையா இவ்வளவு ஒரு நல்ல சீடரா இருக்கானே, இவ்வளவு போயிட்டு ஒரு பாம்பு தீ வச்சு செத்து போயிட்டோம்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அப்படி கஷ்டமாயிடும் அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டே இருந்தாங்களா. போற வழிகள்லாம் குருக்கு மனசே சரிங்களா, அது ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கோயில் சாகணும்ன்றதுதான் விதி அப்படின்னு சொல்லி குரு பகவான் வந்து சொன்னாங்களா. அப்ப வந்து அவங்க நடந்து போயிட்டு ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டாங்களா. கோயிலுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு வைக்கலாம்னு சொல்லி உட்காந்தாங்களாம். அப்படி உட்காந்து இருக்கும்போது அவர் சிஷ்யருக்கு வந்து ரொம்ப களைச்சு போயிட்டு அவரு தூங்கிட்டாராம், நல்லா தூங்கிட்டாராம். ஆனா குருக்கு மட்டும் சுத்தமா தூக்கம் வரலையே. அவருக்கு ஒரு மாதிரி இருந்தா. ஏன்னா அவரே நினைச்சாரா நம்ம எப்படியாச்சும் நம்ம சிஷ்யரை வந்து நம்ம காப்பாத்தினோன்றது அவர் விதியை மாத்தணும்ன்றதுதான் அவர் நினைச்சாரு. அதனால எப்படியா எனக்கு தூக்கமே பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி ஏதாச்சும் நாகப்பாம்பு வருதான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருந்தாராம். அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்துதான். அப்போ அந்த குரு சொன்னாரா, நில்லு அப்படின்னு சொல்லி இந்த நாகப்பாம்பு கிட்ட சொன்னாரா, எனக்கு நீ ஏன் வந்திருக்கேன்னு தெரியும், நீ என்னோட குருவை என்னோட சிஷ்யனை வந்து நீ தீண்டதான் வந்திருக்க, அவனை கொலை பண்ணதான் நீ வந்திருக்கேன், சாகடிக்குதான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொன்னானா. அப்ப வந்து நீ ஆனா வந்து என்னோட
சிஷ்யரை வந்து நீ தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொன்னாரா. அப்போ வந்து அந்த நாகப்பாம்பு சொல்லிச்சா, என்ன குருவே நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, இன்னைக்கு நான் உங்களுடைய சிஷ்யரை தீண்டி அவர் ரத்தத்தை உரியணும்ன்றது எனக்கு அளிக்கப்பட்ட விதி. அது வந்து அவருக்கு அளிக்கப்பட்ட விதி. அது வந்து எனக்கு வந்து காலன் வந்து எனக்கு சொன்னாரு. இப்ப நான் மட்டும் அதை பண்ணாம போயிட்டேன் அவர் கோபத்துக்கு நான் ஆளாயிடுவேன், என்னால அப்படி பண்ணாம இருக்க முடியாது குருவே, மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப வந்து குரு சொன்னாரா, உனக்கு என்ன ரத்தம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த அவர் வந்து ஒரு கத்தி எடுத்து அந்த சீடரோட கழுத்து நல்லா ரத்தம் வர வரைக்கும் நல்லா வெட்டினாரா. வெட்டிட்டு ரத்தம் வர உடனே இந்த ரத்தம் தானே வேணும், அந்த ரத்தத்தை உரிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாரா. அப்ப வந்து என்ன பண்ணுச்சு, அந்த நாகப்பாம்பு வந்து அந்த ரத்தத்தை உரிச்சிட்டு நக்கிட்டு போயிடுச்சான். அந்த நாகப்பாம்புக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது காலனோட கோபத்துக்கும் ஆளாவல, குருவோட கோபத்துக்கும் ஆளாவல என்று சொல்லி அது வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சான். இப்போ வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா, அந்த காயப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்து பச்சை இலையை வச்சு பத்து போட்டுட்டு வச்சாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிஷ்யரும் எழுந்து, என்ன குருவே நான் ரொம்ப களைப்பாந்து ரொம்ப நேரம் ஓய்வு எடுத்துனாங்க, சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சொன்னாரா. அதை பார்த்துட்டு குரு கேட்டாரா, உனக்கு எதுவுமே தெரியாதுப்பா இங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அப்போ அந்த சிஷ்யர் சொன்னாரா, தெரியும் குருவே, எனக்கு ஏதோ லேசா கழுத்துல ஏதோ ஊறமா இது எழுது கண்ணை திறந்து பார்த்தா நீங்க என் கழுத்தை வெட்டிட்டு இருக்கீங்க, அறுத்துட்டு இருந்தீங்க என் கழுத்தை, நீங்க தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் கண்ணு முடிய தூங்கிட்டேன். அவர் சொன்னா, என்னப்பா உனக்கு தெரியுதுல நான் தான் உன் கழுத்தை அறுத்துட்டு இருக்கேன், அப்ப எப்ப நீங்க எதுவுமே சொல்லலன்னு சொன்னா, ஏன்னா என் கழுத்தை வெட்டினது நீங்க குருவே, ஏன்னா நான் என் உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் உங்ககிட்ட தர்மம் செஞ்சுட்டேன், எல்லாமே நீங்க தானே, நீங்க எது பண்ணாலும் எனக்கு நல்லது தானே பண்ணுவீங்க, அது நான் கண்ணை திறந்து பார்த்து போது நீங்க இருந்ததுனாலதான் நான் மறுபடியும் கண்ண முடி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அதை கேட்டு குருக்கு வந்து ஒரு மாதிரி அவர் கண் கலங்கி அவரை கட்டி அணைச்சிக்கிட்டாராம். இப்போ வந்து இந்த கதை நமக்கு என்ன தெரியுது, இதே இடத்துல நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த நம்பி வந்தனே என் கழுத்தை அறுத்துட்டு என்னை ஏமாத்திட்டேன்னு நம்ம சொல்லிருப்போம். ஆனா அந்த சிஸ்டர் என்ன பண்ணாரு, ஏன்னா அது பண்ணது வந்து அவர் குரு, அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்போ இந்த கதையில வந்து அந்த குரு வந்து அந்த சிஷ்யருக்கு என்னன்னா, அந்த அவர் நாகப்பாம்பு வந்து தீண்டி அவர் சாப்பிடணுன்றது விதி, அந்த விதியை வந்து இந்த குரு வந்து மாத்தி அவர் வந்து அவருக்கு வந்து மாத்தினார். இந்த நம்ம லௌகிக வாழ்க்கை என்னென்ன வேண்டும், நம்ம இந்த லௌகிக வாழ்க்கை நம்ம தான் என்ன வேண்டும்னா, எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வந்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், நான் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும், இதெல்லாம் நம்ம வேண்டோம். ஆனா நம்ம சொல்றோம் தெய்வத்தை அதெல்லாம் வர்றோம்னா, நான் உங்க நம்பினே நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்களே, உங்களுக்கு கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா தெய்வம் இதுக்காக வந்திருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கார் வேணும், பங்களா வேணும், எக்ஸாம்ல மார்க் வேணும், இதெல்லாம் கொடுக்கவா தெய்வம் வந்திருக்காங்க. தெய்வம் நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன வேணும்னா, உங்களை மறவாத கூட்டத்திற்கு நடுவுல எங்களை வச்சிருங்க தெய்வமே. அதுக்கப்புறம் வந்து யமன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தி எங்களை சொர்க்கப்பதி கூட்டிட்டு தெய்வமே, இதுதான் நம்ம வேணும். ஆனா நம்ம இதெல்லாம் வேண்டுமா, அதெல்லாம் மறந்துட்டு எது தேவையோ எது தெய்வத்துக்கிட்ட கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம எதுக்கு வந்தோமோ அதையும் மறந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணி நரகத்துக்கு போயிடுறோம். ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணாம தெய்வம் சொல்படி நடந்து நம்ம மூல மந்திரத்தை நாக்கோட ஒட்டி வச்சு. உங்க கதையில வந்து என்ன விதின்னு ஆரம்பிச்சீங்கல்ல, விதி முதல் வாக்கியம் என்ன, விதி போல் ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் வேணும். இந்த ரெண்டு கதையில ஒண்ணுல சிவன், ஒண்ணுல ரெண்டு பேரும் நினைச்சா என்னன்னா விதியை மாத்த முடியும், விதியை வந்து மாத்தலாம், விதியை வந்து மாத்தலாம். நீங்களாம் இது பண்ணீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எதை பண்ணுவோம், வணக்கங்கள் தெய்வம் சொல்படி நடந்து தெய்வத்தோட மூலம் அது நாக்கோட ஒட்டி வச்சு இறுதி பரியந்தம் வரை சும்மா 2 வருஷம் 10 வருஷம்லாம் இருந்தா பத்தாது, இருந்த மெய்வழிலன்னா அதெல்லாம் கிடையாது. இறுதி பரியந்தம் வரை நம்ம நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்கபதி வாழ்வு. தொடர்ந்து மேலே பேசுவோம். நமஸ்காரம்.